இந்த அழகான ஊரை விட்டு எப்படிதான் சிட்டிலாம் போய் வாழ்றாங்க. படைக்கிறவன் மட்டும் கடவுள் இல்ல, பயிரிடுறவனும் கடவுள் தான். நாமெல்லாம் விவசாயின்னு காலரை தூக்கி விட்டு தெரியணும். ஹாய் மக்களே, வெல்கம் பேக் டு மை சேனல். நான் உங்கள் சாய் பேசுகிறேன் மக்களே. இது நம்மளோட புது சேனல் சாய் பிளாக்ஸ் மக்களே. இந்த சைடு நம்ம பிரியாணி சாப்பிட்றதுக்காக போயிருந்தோம். ஸோ அந்த சைடு பார்த்த மக்களே சூப்பராக இருந்துச்சு. அந்த நெல்லெல்லாம் வயல்லாம் பார்த்தேன், செம்மையாக இருக்குது. இங்கே பாருங்கள், ஏன்னா மழை டைம் வேறையா, வேறு லெவலில் இருக்குது மக்களே. சரி, இது ஒரு சின்னதாக ஒரு வீடியோ மாதிரி இது ஒரு வீடியோவாக போடலாம் சொல்லிட்டு வீடியோ எடுக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். சரி வாங்க மக்களே, அப்படியே வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ தான் நம்ம சேனலுக்கு யாராச்சும் புதுசாக வரீங்க, மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணி லைக் பண்ணிடுங்க மக்களே. கூட அந்த சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இங்கே பாருங்கள், செம்ம மக்களே, இடமே வேறு மாதிரி இருக்குங்க. பாருங்கள், அங்கே ரோடு, நம்ம வண்டி அங்கே நிற்கிது. இந்த சைடு அப்படியே ஒரு சின்ன வாய்க்கா மாதிரி மக்களே. நம்ம இந்த பழத்தை மாதிரி அப்படியே கடந்து தான் வந்தோம். இந்த இடத்தையே பாருங்கள், வேறு மாதிரி இருக்குது மக்களே. இப்போ வேறு மழை வர மாதிரி இருக்குது. செம்ம கிளைமேட்டு, சூப்பராக இருக்குது. இங்கே பாருங்களேன், என்ட்ரன்ஸோ இங்கே பாருங்கள், இந்த இதுக்காக வயலுக்காக தண்ணி பச்சறக்காக வச்சுருக்காங்க. சூப்பராக இருக்குது இடமே. அங்கே அப்படியே நம்ம உள்ளே போவோமா, அது வரையும் போயிட்டு அங்கே சின்ன கிணறுமா இருக்குது. முடிஞ்ச அந்த கிணறு எல்லாத்தையும் ஒரு சின்ன வீடியோ கிளிப்பாக பார்த்துருவோம் மக்களே. கரெக்டாக நம்ம எங்கே இருக்கோம்னா கரூரில் தான் மக்களே. கரூரில் பாருங்கள், செம்ம அங்கே கொக்கு பறகு பாருங்கள். எங்கே ஜூம் பண்ணுறேன், ஆஹா செம்மையாக இருக்குது மக்களே. அந்த மேகம் கீழே இருக்கிறதுக்கும் ஈவினிங் டைம், எதுவும் மழை டைமு, வேற மாதிரி செம்ம வைப்பு பாருங்க. 2 கொக்கு ஜோடியாக பறக்குது பாருங்க மக்களே, செம்ம பிளேஸ். அப்படியே நான் அந்த ரோட்டில் தான் உங்களுக்கு போயிட்டு வந்தேன், பிரியாணி சாப்பிடலாம் அப்படின்னு போயிட்டு வந்தேன். அப்படியே இந்த சைடு பார்த்தேன், ஃபுல்லாக அப்படியே பசுமையாக இருந்துச்சா. சரிவா, அப்படி தான் உள்ள என்ன தான் இருக்கு பார்த்தலாம் சொல்லிட்டு தான் மக்களே அப்படியே வந்தேன். ஸோ அங்கே அப்படியே நம்ம உள்ளே போவோம். இங்கே பாருங்க மக்களே, வேற மாதிரி இருக்குது. நான் திரும்ப அதே இடத்துல தான் காமிச்சிட்ருக்கேன். அந்த மேலெல்லாம் அப்படியே கீழே இருக்குது மக்களே. அப்படியே எப்படி சொல்கிறதுன்னா, அப்படியே மேலேருந்து அப்படியே கீழே வந்த மாதிரி இருக்குது. இந்த இடமே வேற மாதிரி இங்கே பாருங்கள், எவ்வளோ பசுமையாக இருக்கும் இந்த இடம் ஃபுல்லாக. இந்த சைடு ஏதோ ஒரு செடி போட்டிருக்கேன், ஆமணக்குன்னு நினைக்கிறேன். ஆமணக்கோ கொட்டமுத்தா என்னன்னு தெரியல மக்களே, சரியாக எனக்கு தெரியல என்ன செடின்னு. பார்த்தா அது மாதிரி தான் இருக்குது. அந்த கொட்டமுத்து, அந்த எண்ணெய்லாம் எடுப்பாங்களே, அந்த செடி மாதிரி தான் இருக்குது. இந்த சைடு அப்படியே வந்து நெல் போட்டிருக்காங்க மக்களே. ஃபுல்லாக வயல் அடிச்சிருக்காங்க, நாற்றெல்லாம் நட்டி நெல் வந்து இங்கே பாருங்கள் அப்படியே தலை வளர்ந்துருச்சு. கேட்டால் சூப்பராக இருக்குங்க, வேறு மாதிரி இருந்துச்சு. அதான் உங்களுக்கு கண்டிப்பாக காட்டலாம் சொல்லிட்டு தான் அப்படியே வந்தேன். அவங்க அப்படியே கிடச்சி அந்த எண்டு வரையும் போவோம். அங்கிட்டலாம் என்னென்ன செடி போட்டிருக்காங்க, என்னென்னலாம் இருக்குங்க, அப்படியே போய் பார்ப்போமா. வேறு மாதிரி இருக்குங்க. இங்கே பாருங்க, அங்கே ஸ்டார்ட் ஆகி அங்கே எண்டு இருக்குது பாருங்கள், அங்கே வரையும் இருக்குது மக்களே. ஃபுல்லாக வயல் அடிச்சிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த வயல் வந்து ஒருத்தரோட வயல் அது மட்டும்தான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஃபுல்லாக லைனாக ஃபுல்லாக வயல் அடிச்சிருக்காங்க. அது ஒரே டைமிங்கில் கரெக்டாக இருக்குது. இங்கே பாருங்கள், சின்னதாக அந்த பாத்தி மாதிரி கட்டியிருக்காங்க மக்களே, இந்த கால்வாய் மாதிரி கட்டியிருக்காங்க. இப்போ பாருங்கள், மழை பெஞ்சு நான் சொல்லியிருந்தில்ல, இங்கே பாருங்கள் மழை பெஞ்சு அப்படியே தண்ணி உள்ள நிற்கிது பாருங்கள். ஃபுல்லாக இருக்குது, வேறு மாதிரி மக்களே. இடம் செம்ம பிளேஸு, ஜாலியாக வந்து என்ஜாய் பண்ணுறதுக்கு தரமான இடம். இந்த வழியாக போனால் கேணிக்கு போகலாம் மக்களே. நம்ம போய் அங்கே போய் கேணி இருக்க பாருங்கள், நம்ம அந்த கேணிக்கு போய் உங்களுக்கு காட்டுறேன் நான். இருங்க, நம்ம கடைசியாக அந்த எண்டு வரையே போயிட்டு திரும்ப ரிட்டன் வந்து இந்த கேணியை போய் பார்த்துட்டு அப்படியே நம்ம வீடியோ முடிஞ்ச அளவு என்னெல்லாம் காட்ட முடியுமோ அதெல்லாம் காட்டிட்டு வீடியோ முடிச்சுக்கலாம் மக்களே. மழை டைமா, அதனால் இது பாருங்க எல்லாம் சேரு சகதியமாக இருக்குது. இடம் செம்ம இடம் மக்களே, தரமான இடம். கண்ணுக்கு வந்து செம்ம விருந்து, செம்ம அழகாக பசுமையாக பச்சை பசேன்னு இருக்குது. எங்கே பார்த்தாலும் அப்படியே பச்சை பசேன்னு இருக்குது. ஆக்சுவலாக சூரியனே காணோம் எனக்கு தெரிஞ்சு. இங்கே பாருங்க, அந்த சைடில் அப்படியே இருட்டாயிடுச்சுன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு நான் அந்த பிரைட்னஸ் ஏற்றி தான் காமிச்சிட்ருக்கிறேன். இப்போ காட்டுற மாதிரி மழை பெய்யறதுனால இப்போ சூரியன் கொஞ்சம் மறைஞ்சிருச்சு மக்களே. வேற மாதிரி இருக்கா, சூப்பராக இருக்குல்ல.
அந்த சைடு பைபாஸ் போனால் நம்ம அந்த கரூர் டு அரவக்குறிச்சி பைபாஸ் இருக்கு பாருங்க, அங்கே போகுது ரோடு வண்டிலாம், அது பைபாஸ் மக்களே. அங்கே வண்டி போகுது பாருங்க, ஒரு கார் ஒன்று லாரி ஒன்று போகுது. வேற மாதிரி தரமான இடம். வாங்க இன்னும் நம்ம உள்ளே போவோம் மக்கள்ஸ். நம்ம அங்கேருந்து வந்தோமா, அப்படியே இந்த சைடு பாருங்களேன். இந்த புல் யாருக்காச்சும் ஏதாவது ஞாபகம் வருதா? அந்த பேர் தெரியுமா மக்களே? இதுதான் மக்களே அந்த கோரப்புல். இந்த பாயெல்லாம் பின்னுவாங்கள்ல, தார்பாய் ஏதோ சொல்லுவாங்களே, அந்த பாய் பின்னுற புல் இதுதான். இந்த புல்லில் தான் அந்த இதெல்லாம் பண்ணுவாங்க அப்படின்னு அப்படி தான் கேள்விப்பட்டிருக்கேன். இந்த புல் தான் எனக்கு எக்ஸாக்டாக தெரியல மக்களே, இந்த புல் தான். நான் பார்க்க அது மாதிரி தான் இருக்கானா. இது சைடு கொஞ்சம் அந்த கொட்டை முத்து போட்டிருக்காங்க, மறுபடியும் அங்கிட்ட வயல் அடிச்சுக்காம மக்களே. இந்த சைடு ஒரு வயல் பாருங்க, பார்த்துட்டு இருக்கலாம். அங்கங்கே அந்த கொக்கு பறக்கிறது, அந்த சைடு ஃபுல்லாக தென்னந்தோப்பு, வேற மாதிரி மக்களே. செம்ம இடம், செம்ம ஒர்த்தான பிளேஸு. இந்த சைடு இப்போ தான் புதுசாக வயல் அடிச்சிருக்காங்க போல. அது வரையும் இருக்குல்ல, அந்த லாஸ்ட் எண்டில் வரையும் ஃபுல்லாக அதுதான். இந்த சைடு ஒரு கேணி இருக்குது, இங்கே பாருங்கள், இங்கே ஒரு கிணறு இருக்கா, அங்கே ஒரு கிணறு இருக்குது, அங்கே மூலையில் தெரியுது பாருங்கள், அங்கே ஒரு கேணி இருக்குது, அங்கே ஒரு கிணறு இருக்குது, இங்கே ஒரு கிணறு இருக்குது, அங்கே ஒரு கிணறு இருக்குது, அங்கே ஒரு கிணறு இருக்குது. பாருங்கள், கிட்டத்தட்ட எத்தனை கிணறு இருக்குன்னு பாருங்கள். இந்த சைடு, அந்த சைடு ஃபுல்லாக அங்கிட்டு ஒரு தோப்பு இருக்க மாட்டேங்குது, அது இன்னொருத்தவங்களோடது. இது ஃபுல்லாக ஒருத்தவங்களோடது. இந்த சைடு இருக்குது, இது இந்த கேணி இருக்குது பார்த்தீங்களா, இது இதெல்லாம் ஒருத்தவங்களோடது. நிறையா அந்த சைடு கொஞ்சம் கொஞ்சம் நல்லா வாங்கி வச்சுருக்காங்க போல், இந்த இதெல்லாம் விவசாயம்லாம் பண்ணுறதுக்காக. ஆனால் அதில் ஹைலைட்டே இந்த இதுதான், புல்லு தான். ஏன்னா மழை டைம் வேறு மாதிரி வரும் மக்கள், செம்ம பச்சை பசேன்னு. அது பைப்பாஸ் சுட்டி இருக்கனால ரோட்டில் போகிறவங்களாம் அப்படியே இதை பார்த்துட்டே போகலாம், சூப்பராக இருக்கும். நம்ம இதை பார்த்துட்டு நெக்ஸ்ட்டு போய் பிரியாணி சாப்பிட்டு என்ஜாய் பண்ண போகிறோம் மக்களே. நீங்களும் வாங்க போய் சாப்பிடுவோம். இங்கே பாருங்க, இதுதான் அந்த தார்பாய், அந்த புல், கோரப்புல் ஏதோ ஒரு புல் சொல்லுவாங்க, என்ன புல்லுன்னு நமக்கு சரியாக தெரியல. இங்கேயும் ஒரு கேணி இருக்குது மக்களே, இங்கே வருங்களேன், அங்கே ஒரு கேணி இருக்குது. செம்ம இடம்ல. அப்படியே நம்ம உள்ளே வந்துட்டோம். நம்ம இந்த சைடு ஒரு ரோட்டில் அப்படியே உள்ளே வந்துட்டோம் மக்களே. இன்னும் போவாங்க, கடைசி எண்டு வரைய போயிட்டு அப்படியே ஃபுல்லாக சுற்றி பார்த்துட்டு போவோம். கண்ணுக்கு வந்து செம்ம விருந்தாக இருக்க போகுது. இதில் போவோமா? அவங்க கரைக்கட்டி வச்சுருக்காங்க, யாராச்சும் பார்த்தா திட்டுவாங்க. அப்படியே உள்ளே போயிட்டு வீடியோ மட்டும் கேட்டால் வீடியோ எடுக்க வந்தோம் சொல்லிடலாம். இது பாருங்க, இந்த பாத்தி கட்டி வச்சுருக்காங்க தண்ணி வர்றதுக்காக. அப்படியே ஃபுல்லாக வயல் வரைய போகுது நமக்கு, சூப்பராக இருக்குது. செம்ம இடம்ல, வேற மாதிரி இருக்குங்க, செம்ம தரமான இடம். உள்ளே போன ஏதாவது சொல்ல போகிறாங்க. மக்கள்ஸ், நம்ம அங்கேருந்து இங்கே வந்துட்டோம். நான் அந்த கேணி கட்டுற சொல்லியிருந்தேன், இறங்க உங்களுக்கு நான் கேணிக்கிட்ட போய் காட்டுறேன். யாரும் வெள்ளாமல் பண்ணியிருக்காங்க, ஏதாவது சொல்லுவாங்களா என்னன்னு தெரியல. கொஞ்சம் அப்படியே பயந்துகிட்டே போவோம், ஏதாவது சொன்னாங்கன்னா திரும்பி ரிட்டன் வந்துடலாம். பயிர் எதுவும் மிதிக்கூடாது மக்களே, ஏன்னா சாமி மாதிரி கடவுள் மாதிரி. நம்ம அந்த கேணியை மட்டும் அப்படியே எடுத்துகிட்டு அப்படியே நம்ம ரெண்டு மூணு வீடியோலாம் எடுத்துகிட்டு அப்படியே நம்ம திரும்ப ரிட்டன் வந்துடலாம். பயிர் எதையும் மிதிக்கக்கூடாது, ஏன்னா சேறு சகதியமாக இருக்குது, கீழேயும் விழுந்துடக்கூடாது. விழுந்தால் எங்கள் வீட்டில் அடி வேற வாங்கணும். எங்கள் அம்மா விளக்கு மாத்தலே அடிக்கணுங்க. துவைக்கிறது யாரா இது, சேரா P20 அப்படின்னு திட்டு எங்கள் அம்மா. இங்கே வேறுங்க, வேறெல்லாம் சேரு எப்படி போகிறதுன்னு தெரில. செருப்பு வேற போட்டு வந்துட்டேன்னா சத்துன்னு ஒட்டுது. வெறுங்கல்ல வந்துடுவேன், வலிக்கிட்டிக்கில் வந்து என்ன பண்ணுறேன்னு சொல்லிட்டு செருப்பு போட்டு வந்துட்டேன். செருப்பு போட்டு வந்தது அதுக்கும் மேலே இருக்குது. சுற்றிக்கும் வயல், அப்படியே நடுவில் நடந்துட்டு இருக்கிறேன். இந்த சைடு திரும்பினா வயல், இந்த சைடு திரும்பினா வயல் அடிச்சிருக்காங்க. அப்படியே நம்ம நடுவில் போய்ட்டு வரோம். நெல்லெல்லாம் அப்படியே தலை தானே வளர்ந்துருக்க மாட்டேன். இதுதான் வரப்புன்னு நினைக்கிறேன், வரப்புன்னு சொல்லுவாங்களே, இதுதான் அது. இந்த வயலுக்கும் இந்த வயலுக்கும் இடையில் உள்ளது. இதில் தான் மக்கள் நிறைய பிரச்சனை வரும், அந்த வரப்பு பிரச்சனை. இந்த சைடு மேக்ஸிமம் வராது, ரெண்டு இடம் ஒரே வயலாக தான் இருக்கும். பாருங்க, உள்ளே நிறைய குக்கு இருக்குது மக்களே. இங்கே வேணும், ரொம்ப செரிஞ்ச அதிகமாக இருக்குது மக்களே, பார்த்து தான் போகணும். நடக்கக்கூட முடியல நம்மளால். அந்த கேணி கிட்ட போய் பார்க்கலான்னு பார்த்தா முடிய மாட்டேங்குது.
மக்களே ஃபுல் சேராக இருக்கா, நடக்க முடியல. இங்கே வருங்க, செருப்பு மாட்டினே செருப்பு அப்படியே உள்ளே போகுது மக்களே. இருங்க, நான் கொஞ்சம் முன்னாடி போயிட்டு நான் கூப்பிட்றேன், உங்களுக்கு வீடியோ எடுக்கிறேன். நம்ம இங்கேருந்து போக முடியல, அப்படியே சேரில் மாட்டிக்கிட்டேன். மக்கள் வெற்றிகரமாக வந்துவிட்டோம். இந்த வரல இங்கே வருங்க, கீழே பாருங்க அவ்வளோ சேருன்னு. அப்படியே சேரில் நடந்து வந்துட்டேன் மக்களே. எப்படியோ திரும்ப போய் நம்ம போய் அங்கே போய் செருப்பு கழட்டணும். செருப்பு போட்டது ஒரு விதத்தில் கரெக்டாக மக்கள், ஒரு விதத்தில் வராங்க. வயலில் செருப்பு போடக்கூடாது, நம்ம ரொம்ப ஈரமாக இருக்கேன் நனைஞ்சுன்னு சொல்லிட்டு அப்படியே செருப்பு போட்டு வந்துட்டோம். செருப்பு போட்டு வந்துட்டோம், அது இன்னும் சேராகுது. இங்கே தான் கேணிக்கு வந்தோம். இறங்க போய் கேணியை பார்த்துடலாம், தண்ணி எவ்வளோ இருக்கும் பார்ப்போம். ஏன்னா தொடர்ந்து ஒரு 2 நாளாக சரியான மழை மக்கள் நம்ம கரூர் சைடு. எனக்கு தெரிஞ்ச தண்ணி வந்து நிறையா தான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஆஹா, இங்கே பாருங்க கேணியை பாருங்க மக்களுக்கு, வேறு மாதிரி இருக்குது. செம்ம கேணி. இங்கே பாருங்க மீனெல்லாம் பெருசு பெருசாக இருக்கும் மக்களே, நல்லா படா சைஸாக. இங்கே படிக்கட்டு கூட வச்சுருக்காங்க இறங்குற மாதிரி, செம்மல்ல. இங்கே பாருங்க, இந்த பக்கம் தான் மக்கள் வந்தேன், அப்படியே கேணியை பாட்டு போகலான்னு. பாருங்க ஃபுல்லாக வயல் தான், கண்ணு கிட்டின தூரம் வர ஃபுல்லாக வயல் தான். இந்த சைடு ஃபுல்லாக வயல் போட்டிருக்காங்க, அந்த சைடு ஃபுல்லாக வந்து இந்த கொட்டமுத்து போட்டிருக்காங்க. இங்கே கேணிக்கு இறங்குறதுக்கு படிக்கட்டு இருக்குது மக்களே. இங்கே பாருங்க செம்மல்ல, செல்லையில் உள்ளே போடாமல் இருந்தால் சரி. இங்கே பாருங்க, இருங்க நான் உங்களுக்கு முன்னாடி போய் காட்டுறேன், அப்போ தான் சூப்பராக இருக்கும். செல்லு கீழே போட்டேன், அவ்வளோதான் மக்களே. கூகுள் பிக்சலு கஷ்டப்பட்டு செல் வாங்கி எழுதுகிறேன். எனக்கு முன்னாடி போய் காட்டுறேன். நீங்கள் பாருங்கள், இதுதான் அந்த கேணி, சுற்றிக்கும் வயல், நடுவில் இந்த கேணி இருக்குது. செம்ம பிளேஸ், செம்ம ஒர்த்தான பிளேஸ். இந்த மழை டைம் மட்டும் இல்லைன்னா கண்டிப்பாக நான் போய் குளிச்சிடுவாங்க. ஆனால் மழை பெய்கிற குளித்தோம்னா வந்து கண்டிப்பாக காய்ச்சல் வந்துடும். 2-3 நாளைக்கு வீட்டில் தான் கிடக்கணும். தண்ணி வேறு, புது தண்ணி வேறு. செம்மல பசங்களோட வந்தோம்னா ஜாலியாக வந்து அப்படியே நீச்சல் அடிச்சுட்டு ஒரு வைபம் பண்ணலாம் மக்களே, வேறு மாதிரி பண்ணலாம், சூப்பராக இருக்கும். இந்த பிளேஸுக்கும் இந்த கேணிக்கும் இந்த தண்ணிக்கும் வேறு மாதிரி செம்ம ஒருத்து. கண்டிப்பாக ஒரு நாள் வந்து நான் என்ஜாய் பண்ணுறேன் மக்களே. ஒரு நாள் பசங்களோட அந்த பிரியாணி அதெல்லாம் வாங்கிட்டு வந்து அப்படியே குளிச்சுட்டு சாப்பிடும்போது சும்மா வேறு லெவலில் சூப்பராக இருக்கும். சரி ஓகே மக்களே, வாங்க மழை வர மாட்டி நம்ம போகணும். அப்புறம் மழை வந்துடுச்சுன்னா இடி விழுந்துடும் மக்களே நம்ம மேலே. பரவாயில்ல, இந்த வரப்பு ஏதோ ஓரளவு ஸ்ட்ராங்காக இருக்குது மக்களே. அந்த சைடு வந்த வரப்பு ஃபுல்லாக சேருங்க. இதுவும் கொஞ்சம் இதாக தான் இருக்குது, ஆனால் அதை விட இது பரவாயில்ல, பெட்டராக இருக்குது. வரப்பில் யாரும் நடந்ததில்லை போல், அதனால ஒன்றும் இல்லை, தப்பிச்சுட்டு வந்துட்டோம். நல்லா சதன்னு தண்ணி ஃபுல்லாக ஊறிடுச்சு மக்களே. அதனால் பாருங்க என் கால் ஃபுல்லாக சேருதேன். நாங்கள் அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணி மேலே அப்படியே நடந்து போயிடும். ஓகே, கேமரா எப்படி சொல்லுங்கள். என்னோடய ஃபஸ்ட்டு வீடியோவே இதான் போட போகிறேன் என்னோடய சேனலில். இந்த இடம் சூப்பராக இருக்குது. பிரியாணி வீடியோ தான் எடுக்கலாம்னு வந்தேன். ஒரு பிரியாணி கடையில் போயிட்டு சாப்பிட்டு அங்கே பிரியாணி எப்படி இருக்கா ரிவ்யூ பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் போனேன். அந்த இடத்த பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு வீடியோ இதை தான் போடுறோம். நெல் அடிச்சிருக்காங்க, இதை போடாமல் போய் பிரியாணி பண்ணணுமா? இது எவ்வளோ பேஸ் செம்மையாக இருக்குது. இதை போட்டு தான் இந்த எதாக இருந்தாலும் அடுத்த வீடியோலாம் போடலாம்னு சொல்லிட்டு தான் மொதல் பிளாக்கே இதை போட வந்துட்டேன். நான் இன்னொரு சேனல் ஒன்று வச்சுருக்கேன் மக்களே, அது இன்னொன்று சொல்கிறேன். நான் அந்த சேனல் ஒரு தனியாக இருக்குது, இது ஒரு தனி விளாக்ஸு. இது விளாக்ஸ் மட்டும் இதில் போகிற மாதிரி, நம்ம பார்க்குற வீடியோ அது எல்லாமே இதில் போடலாம், கண்ணால் பார்க்குறது மட்டும் போடலாமே அப்படின்னு சொல்லி ஒரு இதுக்காக ஓப்பன் பண்ணியிருக்கேன். மறுபடியும் சேர ஆரம்பிச்சு பாருங்க, சேருன்னு சகதியுமா. ஆனால் இதுவும் நல்லா தான் இருக்குது, செம்ம ஃபீல். நீங்கள் நினச்சி பாருங்கள், இந்த ஃபுல் தோட்டத்துக்கு நான் செம்ம இதாக இருந்துச்சுன்னா என் ஃபேமிலியை கூப்பிட்டு வந்து ஞாயிற்றுக்கிழமை நான் வீக்கெண்ட் ஆச்சுன்னா ஒரு கறி சமைச்சிட்டு அதை எடுத்துகிட்டு வந்து அந்த கேணியில் உட்காந்துட்டு சாப்பிட்டு குளிச்சுட்டு வேற மாதிரி என்ஜாய் பண்ணுறோம்லாம். இப்போயும் என்ஜாய் பண்ணுறோம், ஆனால் இது மாதிரி எதுவும் இருக்காதுல்ல. சரி ஓகே மக்களே, மழை வேறு லைட்டாக தூருது, நம்ம அது குவாலிட்டி வீட்டுக்கு போவோம். இருங்க, மழை வரலன்னா ஏதாச்சும் கிளிப்ஸ் கிடச்சா கண்டிப்பாக நான் இதோட இந்த வீடியோட அட்டாச் பண்ணிட்டு போட்டு வரேன். பிரியாணி சாப்பிட போகிறேன், அதையும் முடிஞ்சால் அந்த வீடியோவில் சேர்த்து போட்டு வரேன் மக்களே. ஓகே மக்களே, பாய். ஓகே மக்களே, நம்ம அங்கே பார்த்தீங்களா கேணி, அந்த கேணியிலேருந்து அப்படியே
அப்படியே அப்படியே தப்பி தவறி அப்படியே தடுமாறி அப்படியே நம்ம அந்த வரப்புலேயே நடந்து ஈரமாக இருந்துச்சு அப்படியே நடந்து வந்துட்டோம். நம்ம எங்கே ஆரம்பிச்சோம் அங்கேயே வந்துட்டோம் மக்களே. இந்த வாய்க்கால் கிட்ட தான் வந்திருக்கோம். பாருங்க இந்த சைடு அப்படியே எங்கன்னு ஒரு கேணி இருக்குது மக்களே. இது கிட்ட ஒரு கேணி இருக்குது, அங்கிட்டு நிறைய கேணி இருக்குது. சுற்றி கிட்ட ஒரு 7-8 கேணி இருக்குது. இதில் தண்ணி வரலைன்னா இந்த பாசனம் பார்த்தீங்களா, தண்ணி இருக்கும்போது இந்த மாதிரி இந்த நெல் இது மாதிரி அதிகமாக தண்ணி எதாவது அதிகமாக தேவைப்படுதோ அந்த பயிரெலாம் போடுவாங்க. தண்ணி இல்லாதப்போ இந்த மாதிரி பயிர் அதை கேணி வச்சுருக்காங்களே அவங்க தேவைப்போது எப்போதும் விவசாயம் நடந்துக்கிட்டே இருப்பாங்க. எனக்கு மயில் தொகை வருவாங்க ஆற்றுல. இது யாரு கிடையாது, அமராவதி யார் அங்கே ஓடும், அதுலேருந்து சின்ன ஒரு வாய்க்கால் மாதிரி வருது மக்கள் இந்த பாசன வசதிக்காக. அப்படியே போகுது தண்ணியிலே. தண்ணி தெளிவாக தான் வந்துட்டுருக்கோம். கொஞ்சம் மழை பெஞ்சனால மண்ணோட கலந்து அப்படியே இந்த கலரில் வருது மக்களே. அவ்வளோதான், சூரிய பகவான் முழுவதுமாகவே மறந்து விட்டார். சாயங்காலம் ஆயிடுச்சு. நம்மளும் போயிட்டு ஒரு சிக்கன் ரைஸ் ஒன்று இல்லை ஏதாச்சும் ஒன்று சாப்பிட்டு அப்படியே வீட்டுக்கு போவோமா? ஓகே மக்களே, நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி தான். இப்போ தான் நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வரீங்க மறக்காம நம்ம சேனல், இப்போ தான் எல்லாம் புதுசாக வரீங்க, ஏன்னா புது சேனல் தான். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிடுங்க. முடிஞ்ச அளவு எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணி நமக்கு. ஓகே மக்களே, பாய்.